வளவன். முன்னுரை. சோழ நாடு சீரும் சிறப்பும் மிக்கதாக உயர்ந்தமைக்கு சோழ நாட்டின் அரசர்கள் மட்டுமே காரணமல்ல. அந்நாட்டின் தளபதிகளும் உப தளபதிகளும் வீரர்களும் என பலர் உண்டு என்பதை எடுத்துரைக்கிறது இந்த புதினம். ராஜராஜன், ராஜேந்திரன் ஆகியோரை அடுத்து இவர்களுக்கு பின்வந்த குலோத்துங்க சோழன் காலத்தில் இலங்கையின் நிலையை மையப்படுத்தி அமைந்துள்ளது கதைக்களம். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் இலங்கை சோழர்களின் வசமானது. இலங்கையின் பொலனறுவாவிற்கு ஜனநாதபுரம் என சோழனின் பெயரை இட்டு அந்நகரையே தலைநகராக கொண்டு சோழ பிரதிநிதியே ஆண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குலோத்துங்க சோழன் பதவியேற்றவுடன் மாறுகிறது. இலங்கையை கைப்பற்றி விஜயபாகு ஈழத்து அரசனாகிறான். விஜயபாகு எப்படி பொலனறுவாவையும் அனுராதபுரத்தையும் கைப்பற்றினான்? அவனுடைய ஆட்சி ஈழத்தில் நிலைத்ததா? வளவன் யார்? சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் ஈழத்துடன் தொடர்பு கொண்டானா என்பன போன்ற சுவையான செய்திகளை இந்நாவல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சோழ வளவன். அத்தியாயம் 1. இயற்கையின் படைப்பில் காடுகள் ஒரு பெரும் அதிசயம். விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஊர்வன பரப்பன போன்ற அனைத்திற்குமான ஒரே புகலிடம். அமைதி என்பது அங்கு அபூர்வம். இயற்கையின் ஓசைகளான உயிரினங்களின் குரல் தவிர்த்து செயற்கையான ஓசைகள் ஏதுமில்லாத ஓரிடம். யோகிகளும் ரிஷிகளும் இயற்கையோடு ஒன்றி வாழும் இறைநிகர் சித்தர்களும் அதனாலேயே நாடுவது காடுகளைத்தான். இயல்பான இந்த வழக்கத்திற்கு மாறாக மனிதர்களின் சலசலப்பு நிறைந்திருந்தது ஈழத்தின் எல்லை பகுதியில் இருந்த வனப்பகுதியில். சற்று உள்ளூர அமைந்திருந்த பகுதியாதலால் வெளியுலகின் கண் பார்வையில் அத்தனை எளிதாக தென்பட்டு விடாது. கர்ண கடூரமான ஒரு குரல் வனத்தின் அமைதியை கிழித்தபடி வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்தது அங்கு. இலங்கையின் பொலனறுவா நகரம் நம் வசமாகும் காலம் நெருங்கிவிட்டது. எதற்காக இத்தனை காலம் காத்திருந்தேனோ அதற்கான நாள் வந்துவிட்டது. சோழத்தை ஈழ மண்ணிலிருந்து விரட்டியடிக்கும் வேளை வெகு அருகில் இருக்கிறது என்று ஈழத்து அரசு உரிமை பெற்ற விஜயபாகுவின் கனத்த குரலானது காற்றில் கலந்து பல அதிர்வுகளை உண்டாக்கியது. பொலனறுவா என்ற பெயரே இப்போது இல்லையே அரசே. ராஜராஜன் காலத்தில்தான் அதனை ஜனநாதபுரம் என்று மாற்றிவிட்டானே. அன்றிலிருந்து இன்று வரை அந்த நகரம் அவனுடைய புகழ் பெயராலேயே அழைக்கப்படுகிறதே என்றான் எதிரே இருந்த அவனது உபதளபதி வேதனையோடு. அதை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி பழைய பொலனறுவா மீண்டும் பொலிவு பெறும் நமது ஆட்சியில். சோழராட்சியின் தடையுமே இல்லாது செய்து விடுவோம் விரைவில். என் எதிரில் இனி எப்போதும் அப்பெயர் கொண்டு பொலனறுவா நகரினை குறிப்பிடாதே என்றான் விஜயபாகு சற்று கண்மூடி ஆழ்ந்து யோசித்தபடி. சோழ பேரரசனான ராஜராஜர் காலத்தில்தான் முதலாக ஈழம் முழுவதும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதனால் தொடங்கி இன்று வரை சோழ தேசத்தின் நியதிகள்தான் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அங்கு சோழர் படைப்பிரிவின் ஒரு முக்கிய பிரிவு அதன் இப்போதைய தலைவனான ஏனாதி கிள்ளியின் தலைமையில் கட்டுக்கோப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருந்தது. காலம் எல்லாவற்றையுமே மாற்றும் வல்லமை கொண்டதாயிற்றே. மாற்ற நினைத்தது மாற்றமாகவே நிகழ ஆரம்பித்தது அங்கு. விஜயாலய சோழரால் தொடங்கி வைக்கப்பட்ட பிற்கால சோழமானது ராஜராஜர் ராஜேந்திரர் காலத்தில் பேரரசாக பிரம்மாண்டம் காட்டி நின்றது. அதன்பின் ராஜேந்திரரின் மைந்தர்கள் என ஆண்டு முடித்து கடைசி நேரடி சோழ வாரிசான அதிராஜேந்திர சோழனின் ஆட்சி வரையிலும் இலங்கையானது சோழத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்து வந்தது. எத்தனையோ முறை முயற்சித்தும் ஏதேதோ வழிகளில் முயற்சித்தும் சோழத்தின் பிடியிலிருந்து பிரிக்கவே முடியவில்லை ஈழத்தை. அதற்கு காரணம் சோழர் படைப்பிரிவின் வலிமையான தளபதிதான் என்பதையும் நன்கு அறிவான் ஈழத்தின் அரசு உரிமை பெற்ற விஜயபாகு. ஆனால் இம்முறை வந்திருப்பது கிடைத்திற்கு அரிய வாய்ப்பு. விட்டுவிடவே கூடாது என தீவிரமாக யோசிக்கலானான் விஜயபாகு. நேரடி சோழ வாரிசு என எவரும் இல்லாத காரணத்தால் ராஜேந்திரனின் மகள் வயிற்று பெயரனும் வேங்கி நாட்டு அரசனும் ஆகிய விஷ்ணுவர்தன் என்பவன் சோழத்தின் பொறுப்பேற்று குலோத்துங்கன் என்ற பெயரோடு அரியணை ஏறியுள்ளான். இருக்கும் உள்நாட்டு பிரச்சனைகளை முக்கியமாக பாண்டியர் தரும் உளைச்சலை சமாளிப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகிறான். இது மிகச் சரியான நேரம். இலங்கையின் மீது அவனது கவனம் தற்போது இல்லை. உடனடியாக சோழத்திலிருந்து படை உதவியும் அனுப்பிவிட இயலாது. இங்கிருக்கும் சோழர் படை பிரிவை தாக்கி அழித்து விட்டாலே போதும். பொலனறுவா நகரம் நமது கைவசமாகிவிடும். அதன் பின் அனுராதபுரத்தையும் கை கொள்ளலாம். இப்போதைக்கு போதுமான படை வீரர்களும் நம் வசம் உண்டு என்ற பின் இனியும் தாமதிக்க வேண்டாம் என முடிவெடுத்தான் விஜயபாகு. உடன் தனது தளபதியான சாமுண்டனை வரச் சொன்னான். சற்று நேரத்தில் சாமுண்டனும் அங்கு வந்து சேர்ந்தான். சாமுண்டா, இலங்கை மறுபடியும் நம்முடையதாக போகும் காலம் வந்துவிட்டது. மீண்டும் நம் தாய்நாடு நமது வசமாக போகிறது.
இப்போதைக்கு குலோத்துங்கன் நமது பக்கம் திரும்ப மாட்டான் என்ற உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன. இனியும் தாமதிக்க வேண்டாம். பொலனறுவா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம். அங்கிருக்கும் சோழர் படையை அழித்து ஒழித்து நமது ஆட்சியை நிலைநாட்டுவோம் என்றான் விஜயபாகு. கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அரசே. வெகு காலமாக இதற்காகத்தானே காத்திருக்கிறோம். அங்கும் இங்கும் மறைந்து கொண்டு வாழ்ந்தோம். நம் வீரர்கள் வெகுண்டு எழுவார்கள் இதை கேட்டால். அதே சமயம் நம்மால் இதை ஒரு முறையான போராகவும் நடத்த முடியாது. திடீர் தாக்குதல் நடத்தினாலே ஒழிய நாம் நினைப்பது நடந்துவிடாது என்றான் சாமுண்டன். ஏன் அப்படி? நமது வீரர்களின் வீரத்தில் நம்பிக்கை இல்லையா உனக்கு? கோபமாக கேட்டான் விஜயபாகு. அப்படியல்ல அரசே. எதிரியும் சாதாரணமானவன் அல்ல என்கிறேன். இப்போதிருக்கும் சோழர் படை தளபதி ஏனாதி கிள்ளியை பற்றி முழுமையாக அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். அவனது திட்டங்களும் வியூகங்களும் அத்தனை எளிதாக கணித்துவிடவும் இயலாது, முறியடித்து விடவும் முடியாது. இதனை தாங்களும் அறிவீர்கள். அதனால்தான் சொல்கிறேன். இம்முறை நமது தாக்குதல் பலமாக இருக்க வேண்டும் என்பதை விட பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றான் சாமுண்டன். ஏனாதி கிள்ளி என அவன் பெயர் கூறும்போதே கோபத்தில் கண் சிவந்தான் விஜயபாகு. பற்களை கடித்தான். தரையில் காலை உயர்த்தி உதைத்தான். எங்கிருந்து வந்தான் இந்த ஏனாதி? எப்படி திட்டமிட்டாலும் களத்தில் தவிடுபடியாக்கி விடுகிறான். அனுராதபுரம் கூட தற்போது அவனது நிர்வாகத்தில்தான் உள்ளது. இவனை ஒழித்தாலே போதும், இலங்கை நமது வசமாகிவிடும் என்றான் விஜயபாகு கோபமாக. மிகச் சரியாக சொன்னீர்கள் அரசே. இந்த போரின் வெற்றி என்பது ஏனாதி கிள்ளியின் மரணமாகத்தான் இருக்குமே தவிர பொலனறுவா நகரத்தை கைப்பற்றுவதில் இல்லை. எனவே நமது தாக்குதலும் அவனை சூழ்ந்தே இருக்க வேண்டியது அவசியம் என்றான் சாமுண்டன். எனில் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒரே நேரத்தில் தாக்குவோம். எங்கு அவன் வலிமை இழந்து நிற்கிறானோ அங்கு வைத்து முடிப்போம் என்றான் விஜயபாகு. இரு பிரிவுகளாக பிரிந்து 2 இடங்களை தாக்க வேண்டும் என்கிறீர்களா? இல்லை சாமுண்டா. முதலில் பொலனறுவாவை நோக்கித்தான் தாக்குதல். ஆனால் இருமுனை தாக்குதல். நடுவே அகப்பட வேண்டும் அந்த ஏனாதி கிள்ளி. அவனை முடித்த பிறகு அடுத்து அனுராதபுரம் நோக்கி போவோம். அதுவும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளதுதானே. அதனையும் கை கொண்டு விடுவோம் என்றான் விஜயபாகு. செய்து விடுவோம் அரசே. ஆங்காங்கே இருக்கும் நமது படை வீரர்களை ஒன்றிணைத்து விடுவோம். அடுத்த வாரத்தில் ஒரு நன்னாளில் திடீர் தாக்குதலை தொடங்குவோம் என்றான் சாமுண்டன். பொலனறுவா நகரத்தை எத்தனை விரைவில் வீழ்த்துகிறோம் என்பதில்தான் நமது வெற்றி அடங்கி இருக்கிறது. நாம் போர் தொடங்கிய 5வது நாளுக்குள் தலைநகராம் தஞ்சையிலிருந்து சோழர் படைகள் இங்கு வந்துவிடும் உதவிக்கு. அதற்குள் நாம் நினைத்ததை முடித்தாக வேண்டும். பொலனறுவா மற்றும் அனுராதபுரத்தை கைப்பற்றிவிட்டாலே போதும் அரசே. அதன்பின் எத்தனை பெரிய படை வரினும் இலங்கையில் நுழையாதவாறு செய்துவிடலாம். இங்கிருக்கும் எதிரிகளின் படைப்பிரிவை ஒழித்துவிட்டாலே போதும் என்றான் சாமுண்டன். உண்மைதான். இலங்கை தீவின் புவியியல் நிலை அப்படி. நாம் நினைத்தால்தான் எதிரிகள் எவராயினும் உள்ளே நுழைய முடியும். இல்லையேல் கடலின் அலைகளோடே காலம் கழிக்க வேண்டியதுதான். விரைவில் எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு வாருங்கள். முதலில் ஒட்டுமொத்தமாக பொலனறுவா நோக்கி பாய்வோம் என்ற விஜயபாகுவை வணங்கிவிட்டு அங்கிருந்து வேகமாக அகன்றான் சாமுண்டன். சோழனே, உனக்கான காலம் முடிந்துவிட்டதடா. உன்னில் ஒருவனான ராஜராஜன் வந்தான். எம் நாட்டை முழுவதுமாக தனதாக்கி கொண்டான். மீளவே வழியின்றி தவித்திருக்கும் வேளையில் அவன் தன் மைந்தன் ராஜேந்திரன் வந்தான். ரோகண காடுகளையும் சேர்த்து சொந்தமாக்கி கொண்டு சென்றான். அதன் பிறகு எவர் நினைத்தும் இந்த இலங்கையின் தலையெழுத்தை மாற்ற முடியவில்லை. எம் மக்களும் எதிரியின் ஆட்சிக்கு பழகி போய்விட்டனர். இப்படியே விட்டுவிட்டால் எம் இனம் இருந்ததற்கான தடமே தெரியாது போய்விடும். விடமாட்டேன். அப்படியொரு நிலை வர ஒரு காலம் விடமாட்டேன். எம் தேசம் எங்களால் ஆளப்பட வேண்டுமே தவிர எதிரிகளால் அல்ல. அறுசுவை உணவுதான் என்றாலும் எம் பிள்ளைகளின் வயிறு எமது உழைப்பால்தான் நிறைய வேண்டுமே தவிர எதிரிகளின் விருந்தோம்பலால் அல்ல. சோழத்தின் மிகப்பெரிய பலமே அதன் படைத்தளபதிகள்தான். கடும் பயிற்சி, சரியான திட்டமிடல், சாதாரண வீரர்களை அரவணைத்து செல்லும் பாங்கு, களம் என்று ஆனபின் மன்னனும் கடைநிலை போர் வீரனும் ஒன்றுதான் என்ற சமநோக்கு மனநிலை. இதெல்லாம் தான் காரணம். அதனால்தான் நாட்டை விட தங்களின் மன்னர் மேல் பித்து பிடித்து அலைகிறார்கள் சோழ வீரர்கள். அந்த பித்துதான் அவர்களை போர்க்களத்தில் வெறிகொண்டு ஆட வைக்கிறது. இப்போதிருக்கும் குலோத்துங்கன் சோழர் படை வீரர்களை பொறுத்த மட்டில் அந்நியன்தான். நிச்சயமாக நேரடி வாரிசாக இல்லாதவனை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்வது என்பது கடினம். இதை வைத்துதான் சோழத்தை வீழ்த்த வேண்டும். குலோத்துங்கன் சோழ பரம்பரை அல்ல என்பதை இங்குள்ள சோழ வீரர்கள் மனதில் புகுத்தினாலே போதும். பின்பு தானாகவே இவர்களும் சோழத்தின் ஆதிக்கத்தினை ஏற்க மறுத்து நம்மோடு தோள் கொடுப்பார்கள். அதற்கு முதலில் பொலனறுவாவை வென்றாக வேண்டும். ஆனால் இந்த தளபதி ஏனாதி கிள்ளி சோழ தேசு பற்று மிக்கவன்.
எவர் ஆண்டாலும் சோழத்தின் மண்ணிற்கும் அதன் மரியாதைக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பவன். அவன் மனதை மாற்ற முடியாது. அதனாலேயே இப்போரில் அவன் கொல்லப்பட வேண்டியது எழுதப்படாத விதி என்றெல்லாம் தனக்குள்ளேயே தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் விஜயபாகு. எவனை பற்றி இத்தனை தீவிரமாக விஜயபாகு சிந்தித்து கொண்டிருந்தானோ அந்த சோழர் படை தளபதியான ஏனாதி கிள்ளியோ தனது 10 வயது மகனான வளவனோடு விளையாடி கொண்டிருந்தான். வளவா, ஆட்டத்தில் கவனம் வை. நான் உன்னை நோக்கி வீசி எறிவது மலர் பந்தாகவே இருக்கட்டும். என்றாலும் தவறிவிடாமல் பிடிக்க வேண்டும். எப்படி வீசினாலும் பிடிக்க வேண்டும் என்றான் ஏனாதி கிள்ளி. இவ்வளவு உயரமாக போட்டால் எப்படி பிடிப்பது அப்பா? மழலை மாறாத குரல் என்றாலும் உறுதி தெரிந்தது அதில். நீயும் உயரமாக எகிரிப்பிடி. இடுப்பிற்கு கீழே வந்தால் குனிந்து பிடிக்கிறாய் அல்லவா? அதுபோல உயரமாக வந்தால் எகிரிப்பிடி என்றான் ஏனாதி. அதைவிட சற்று பின்னால் நகர்ந்து சென்று பிடிப்பது எளிதாக உள்ளதே. எகிர வேண்டிய அவசியமே இல்லையே அப்பா என்று கேட்டான் வளவன். எளிதாக இருக்கிறதே என்பதற்காக அதையே வழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது வளவா. போர்க்களத்தில் உனக்கு பின்னால் இத்தனை இடம் இருக்காது. வேல் கம்போ ஈட்டியோ எது உன்னை நோக்கி வந்தாலும் இருந்த இடத்திலிருந்தே தடுத்தாக வேண்டும். முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர ஒரு காலம் பின்னோக்கி செல்லக்கூடாது களத்தில் என்று நிதானமாக கூறினான் ஏனாதி கிள்ளி. சின்ன பிள்ளையிடம் இப்படித்தான் பேசுவதா? போர்க்களம், வீர மரணம், இதை தவிர குழந்தையிடம் பேச வேறு எதுவுமே இல்லையா உங்களுக்கு என கோபத்தோடு இடையில் புகுந்தாள் கிள்ளியின் மனைவியான உமையாள் வேணி. நாளைய சோழர் படையின் முதன்மை தளபதியாக வரப்போகிறவனடி என் மகன். அவனிடம் வேறு எப்படி விளையாடுவதாம்? இன்னும் 2 திங்கள்தான் மலர்பந்து, அட்டை கத்தி என வைத்து விளையாடுவான். அதன் பிறகு ஆயுதங்களை எப்படி பிடிப்பது என்பது பற்றி பயிற்றுவிக்க உள்ளேன். அதற்கு முதலில் உள்ளங்கைகளில் உரம் ஏற வேண்டும் என்றான் ஏனாதி. சும்மா இருங்கள். இந்த தளபதி, போர் இதெல்லாம் உங்களோடே வைத்து கொள்ளுங்கள். களத்தில் உங்களை அனுப்பிவிட்டு ஒவ்வொரு முறையும் நான் தவிக்கும் தவிப்பு போதாதென்று இனி பிள்ளைக்காகவும் நான் காத்திருக்க வேண்டுமா? அதெல்லாம் என்னால் முடியாது என்றாள் உமையாள். ஒரு மரத்தி பேசுகிற பேச்சா இதுவே நீ? கணவன் வீர மரணம் அடைந்தான் என்றவுடன் தனது 10 வயது பாலகனின் கையில் வாள் கொடுத்து களத்திற்கு போய் என அனுப்பிய மறவர்குல வம்சத்தில் வந்த நீயா இப்படி பேசுவது? அதெல்லாம் பெருமையாகத்தான் உள்ளது கேட்க. ஆனால் பெற்ற வயிறு தவிக்கும் தவிப்பை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பது? மகன் ஒரு பெரிய வீரனாக இருப்பது எல்லா தாய்க்கும் பெருமைதான். ஆனால் களத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கையில் இங்கு ஒவ்வொரு தாய்க்கும் உயிர் போய் உயிர் வருமே. அந்த துடிப்பையும் தவிப்பையும் உங்களுக்காக உணர்வது போதாதா? என் பிள்ளைக்காகவும் அதே போல துடிக்க வேண்டுமா என்றாள் உமையாள். வேறு வழியில்லை. மறவர் பெண்களுக்கான நியதி இது. அதை மாற்ற இயலாது. வெற்றியடைந்து வருகிறான் என்பதை விட வீர மரணம் அடைந்தான் உன் மகன் என்ற தகவல் கேட்டு பெருமையோடு நெகிழும் எத்தனையோ மறவர் பெண்கள் வழி வழியாக உண்டு. தெரிந்தோ தெரியாமலோ இக்குலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு பிறந்த வளவனும் நாளை களம் கண்டே ஆக வேண்டும். இதுதான் நமக்கான கடமை. நாட்டின் பாதுகாப்பு என்பதுதான் நம் கடமை. அதற்காக மட்டுமே நாம் என்றான் ஏனாதி கிள்ளி. இப்போதுதானே 10 வயதாகிறது இவனுக்கு. அதற்குள் இந்த பயிற்சி எல்லாம் தேவையா? 15 வயதாவது நிரம்பட்டுமே என்றாள் உமையால் ஏக்கமாக. 5இல் வளைத்தே ஆக வேண்டும். உடலையும் மனத்தையும் நமக்கான லட்சியம் நோக்கி எதிர்காலத்தில் திருப்ப வேண்டுமெனில் 5இலேயே வளைத்தாக வேண்டும். இதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதனை 10 வயதில் சரியாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் 5இலேயே அவன் வளைக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஏனாதி. என்னவோ போங்கள். நான் எதற்கு சொல்கிறேன் என்பதே புரியவில்லை உங்களுக்கு. இந்த பிஞ்சு உடம்பு தாங்குமா இதையெல்லாம்? தாங்க வேண்டும். தாங்க பழக வேண்டும். வலிக்குமே என்று இப்போது விட்டுவிட்டால் பிறகு எப்போது வலி தாங்க பழகுவது? மறவர் வாழ்க்கையில் வலிகள்தான் விருதுகள். இதுபோல பல விருதுகளை பெற்றதால்தான் இன்று நான் ஈழத்தை ஆளும் சோழ நிர்வாக அதிகாரியாக 2 நகரங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். என் மகன் என்னை தாண்ட வேண்டாமா? இன்னும் பெரும் படைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டாமா? என்ன இருந்து என்ன பயன்? பெயரும் புகழும் நிறையவே உள்ளது, மறுக்கவில்லை. ஆனாலும் சொந்த நாடான சோழத்திற்கும் பிறந்த ஊரான தஞ்சைக்கும் செல்ல முடியவில்லை நம்மால். மண் வாசனை மறந்து போய் காலம் பலவாகிவிட்டன. உங்களுக்கும் நேரம் கிடைப்பதில்லை, நிலைமையும் சாதகமாக இருப்பதில்லை என அங்கலாய்த்தாள் உமையாள். உண்மைதான் உமையாள். ஈழத்திற்கு வந்த சோழர் படைகளில் ஒருவனாக வந்தேன். காலம் என்னை இங்கேயே இருத்திவிட்டது. கடமை என்ற பெயரில் நானும் இங்கேயே இருந்துவிட்டேன். எனக்கும் எப்போதடா தஞ்சை மண்ணை முத்தமிடுவோம் என்ற வேட்கை உள்ளூர இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடங்கல் கடமையை காரணம் காட்டி குறுக்கே வந்து விடுகிறது. இம்முறையும் பாரேன். சோழத்தின் ஆட்சி மாற்றம்,
வேங்கி நாட்டு வம்சம் குலோத்துங்க சோழனாக பதவியேற்றிருக்கிறது. ஈழத்தை பொறுத்தவரை புதிய மன்னரது பார்வை என்ன என்பது தெரியாதவரை இங்கிருந்து நாம் நகரவே முடியாது என்றான் ஏனாதி. தஞ்சைக்கு போவதற்கும் புதிய மன்னர் பொறுப்பேற்றிருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னை முடக்கி விடுகிறீர்கள் நீங்கள் என சலித்து கொண்டாள் உமையாள். என்ன சம்பந்தமா? நிறையவே இருக்கிறது வேணி. ஈழத்து வாரிசு உரிமை பெற்ற விஜயபாகு பெரும் படை திரட்டி வைத்திருக்கிறான். தக்கதோர் சமயத்திற்காக காத்திருக்கிறான் போர் தொடுக்க. குலோத்துங்கரின் கவனம் ஈழத்தின் பக்கம் இப்போதைக்கு திரும்பாது என்பது தெரிந்து கொண்டால் உடனடியாக நம்மை தாக்குவான். எந்நேரமும் எதுவும் நிகழலாம் என்ற நிலைதான் இப்போது. நாமும் நமக்களித்த பொறுப்பை முழுமையாக இது நாள் வரை செவ்வனே செய்தோம். இனியும் அது தொடர வேண்டுமல்லவா? இங்கிருக்கும் நிலை குறித்து புதிய மன்னரிடம் தெரிவிக்க ஆள் அனுப்பியுள்ளேன். அங்கிருந்து பதில் வருவதற்குள் இங்கு எதுவும் நிகழாது இருக்க வேண்டும் என்றான் ஏனாதி. அதெல்லாம் எதுவும் நடக்காது. இதையே யோசித்து நீங்கள் குழம்பிக் கொள்ளாதீர்கள். எங்கேயோ ஆரம்பித்த பேச்சு எங்கேயோ வந்து முடிந்திருக்கிறது என்றாள் உமையாள். வேணி, எனக்கோர் வாக்குறுதி அளிப்பாயா? கேட்ட ஏனாதியை கூர்மையாக பார்த்தால் உமையாள். நீங்கள் சாதாரணமாக கேட்பதையே வாக்குறுதியாக நினைத்துதான் பேசுவேன். எதுவாயினும் தயங்காமல் கூறுங்கள். என்னால் ஏதும் செய்ய முடியுமாயின் நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னால் மட்டுமே இயலும் இது என்பதால் தான் வாக்குறுதியாக கேட்கிறேன் வேணி. மறவர்கள் வாழ்வில் மரணம் என்பது எந்த நொடி பொழுதின் பரிசு என்பதை எவருமே அறிந்திலர் அல்லவா? எப்போது கிடைப்பினும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்று ஏனாதி கூறி முடிக்கும் முன்பு, அதற்கென்ன இப்போது என வேகமாகவும் கோபமாகவும் கேட்டாள் உமையாள். தன்மேல் அவள் கொண்டுள்ள அன்பு அந்த கோபத்தில் ஒளிந்திருப்பதை புரிந்து கொண்டான் ஏனாதி. அதற்கொன்றுமில்லை வேணி. எனக்கு ஏதாவது நேர்ந்து விடினும் சோழம் காக்க அதன் வீரமிகு பெருமைதனை நிலைநிறுத்த நம் மகனை தயங்காது அனுப்பி வைக்க வேண்டும். எனது வாழ்நாளின் மிக பெரிய ஆசையே இதுதான். என் மைந்தனின் திறனும் வீரமும் எம் சோழ தேசம் காக்கும் பொருட்டே பயன்பட வேண்டும் என்றான் ஏனாதி. அவன் குரலில் தெரிந்த உறுதி கண்டு அதிர்ந்து போய் நின்றாள் உமையாள் வேணி. குடும்பத்தை விட தேசம் அத்தனை முக்கியமா? சட்டென்று வாய்விட்டு கேட்டே விட்டாள். என் தேசம்தான் என் குடும்பம் வேணி. அதன் பிறகுதான் எல்லாம். நிச்சயம் நிறைவேற்றுவாய் என நம்புகிறேன். அது இருக்கட்டும். இப்போது என்ன திடீரென்று இப்படி ஒரு பேச்சு? நம் மகனுக்கு 10 வயதுதான் ஆகிறது. நிலைமை அப்படிதான் இருக்கிறது வேணி. விஜயபாகு பெரும் படை ஒன்றை திரட்டி வைத்துள்ளான். ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற அவனது பழைய வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துள்ளான். அவனுடைய இப்போதைய தேவை புலனறுவா நகரம்தான். அதற்கு தடையாக நிற்பது நான் ஒருவன்தான். அதனால் மொத்த கோபமும் என்னை நோக்கியே பாயும் என்பதில் ஐயமில்லை. இருந்துவிட்டு போகட்டுமே. சோழ தேசத்து வேங்கைகளின் வீரத்துக்கு முன்னால் ஈழத்து நரிகளின் ஊளையோசை எடுபடாது என்பது தாங்களும் அறிந்த ஒன்றுதானே? அறிவேன் வேணி. அதே சமயம் நரிகளின் தந்திரம் வென்ற இடங்களும் கூட உண்டு என்பதையும் மறந்துவிடக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன். சோழத்திலிருந்து உதவிப்படை வந்துவிட்டால் போதும். விஜயபாகுவை அழித்து விடலாம். ஆனால் அது வருவதற்குள் இவன் களமிறங்கிவிட்டால் இப்போதைய நிலையில் சமாளிப்பது கடினம். அளவில் அத்தனை பெரிய படையும் நம்மிடம் இல்லை தற்போது. இருப்பதையே 2ஆக பிரித்து புலனறுவா மற்றும் அனுராதபுரம் என 2 இடங்களிலும் நிறுத்தி கவனித்து வருகிறோம். வேறு எதுவும் வழியுண்டா என யோசித்ததுண்டா நீங்கள்? யோசித்திருக்கிறேன் வேணி. விஜயபாகுவின் மொத்த படையும் ஒரே இடத்தில் களம் இறங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த படையில் இருக்கும் வீரர்களுக்குள் பிளவை உண்டாக்க வேண்டும். சோழத்திற்கு எதிரான போரில் வென்றாலும் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பது போல ஒரு மாயையை உருவாக்க வேண்டும். ஒரு சாராருக்கே எல்லாம் கிடைக்கும் என்பது போன்ற பொய்களை பரப்ப வேண்டும். அங்கனம் செய்தால் இங்கிருக்கும் ஈழத்து வீரர்கள் விஜயபாகுவோடு இணையாமல் போவார்கள். நமக்கும் போதுமான கால அவகாசம் கிடைக்கும். இது பெரும் பணிதான், கூடவே ஆபத்தானதும் கூட. எவர் இருக்கிறார்கள் அப்படி நம்மிடத்தில் இப்பணியை செவ்வனே முடிக்க? என் மனைவிதான் நீ. என்னில் பாதிதான். என்றாலும் யார் எவர் என்ற இது போன்ற ரகசியங்களை கேட்கவும் கூடாது, நான் கூறவும் கூடாது வேணி. பிறகு எதற்கு இந்த கதைகளை எல்லாம் என்னிடம் கூறினீர்களாம்? செல்லமான கோபத்தோடு கேட்டால் உமையாள். என் முடிவுகள் சரியா என்பதை நான் எவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? எனது உபதளபதிகளோ வீரர்களோ நான் கோபப்படுவேன் என்பதால் எதை கூறினாலும் சரியான முடிவுதான் என்பார்கள். நீ அப்படி அல்லவே. சோழ மாமன்னருக்கு பிறகு நான் பயப்படக்கூடிய ஒரே ஆள் நீதானே என்று புன்னகையோடு ஏனாதி கூற பொய் கோபத்தோடு முறைத்தாள் உமையாள். சோழ தேசம் இப்படித்தான். சோழத்து வீரர்களும் இப்படித்தான். அரசு வேறு குடும்பம் வேறு என நினைப்பதே இல்லை. அதே சமயம் அரசாங்க விஷயங்கள் என வரும்போது
குடும்பமே ஆயினும் அவர்களை நெருங்கக்கூட விடுவதில்லை. வலிமையான ஒரு சோழ தேசத்தின் அடிப்படை என்பதே ஏனாதி போன்றோரின் விசுவாசம்தான். ஏனாதி கிள்ளியின் மனக்கணக்கு வேறு விதமாக இருக்க, காலதேவன் கணக்கோ அதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. விளைவுகளை முன்கூட்டியே அறிந்து கொண்ட விதியும் சிரிக்க ஆரம்பித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.